அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபைஸ் டெய்ரி. கஸ்டர்ட் மில்க் சுகர் இல்லாமல் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் மில்க் செய்கிறதுக்கு 10 பாதாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது ஊற வச்சுக்கணும். நைட்டே சோக் பண்ணுறீங்கன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடினா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி தோல் எடுக்க வந்துடும். இதே மாதிரி எல்லா பாதாமையும் தோல் எடுத்து வச்சுக்கணும். 6 முந்திரி எடுத்திருக்கேன். இது கூடவே 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் தோல் உரிச்சிருக்க பாதாம் கூடவே பிஸ்தா, முந்திரி இது மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். டேட்ஸ் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் உள்ள விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோன்னா இது நல்லா ஊறிடும். இது ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பால் கூட சேர்க்கும் போது அப்போது ஒரு தடவை நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் எடுத்திருக்கேன். இது மொத்தம் 1/2 லிட்டர். இதை காய்ச்சி ஆற வச்ச பால், ஃபுல் ஃபேட் மில்க், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நட்ஸ் பேஸ்ட் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க நட்ஸோட அளவுக்கு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வர பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூனாக சேர்த்து மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். நான் டேட்ஸ் பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், சுகர் சேர்க்கலை. 10 டேட்ஸுக்கு சுகர் மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே கெட்டியாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக ஈவனாக வந்துடும். கஸ்டர்ட் மிக்ஸர் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கணும். எனக்கு 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போதும், அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இது நல்லா கோல்டானதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, போதும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் போர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக மேலே சாப்டு நட்ஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டெய்ரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும்.